வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பீட்ஸ் ஒர்க்கோட இருக்க ஒரு சிம்பிள் டிசைன்ஸை தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய பிராண்ட் வந்து ப்ரிசோ பேண்ட், கட் பீட் அண்ட் தென் 4 சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயன் நீடில். இன்றைக்கி இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் இப்போ வந்து அயன் நீடில்ஸை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரே லெவலில் இருக்கும் நமக்கு. இந்த டிசைன்ஸில் நம்ம பேக் நெக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்டர் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் சரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கட்தா பீட், அதாவது கட் பீட்ஸில் ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சுகர் பீடை ஒர்க் பண்ணியிருக்கோம். சுகர் பீடை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட் லோடு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீட் சைஸஸ் வந்து 4. இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஒரு சிம்பிளான ஒரு பீட் ஒர்க் எனக்கு வேணும், இல்லை டிசைன் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோஸ் தான் இதை போடலாம் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கோல்டு கலரே தான் நம்ம வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா சாரியும் வந்து கோல்டு கலர்லேயே இருக்கிறதுனால அவங்க வந்து கோல்டு கலர்லேயே எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு கலர்லேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸை ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுக்கும்பொழுது அயன் நீடில் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஈஸியாக முடியும். நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும், நம்ம அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அதனுடைய பீட்ஸ் கவுண்டிங் வந்து நமக்கு அதிகமாக எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒர்க் டைமுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பார்டரில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த நெக்குடைய ஷேப் பார்த்திங்கன்னா நம்ம யூ ஷேப்பு தான் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கோல்டு கலர்லேயே இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 சைஸ் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக வந்து சுகர் பீட் கொடுத்தோன்னா அதனுடைய வந்து பார்டர் நெக்லைன் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியுன்றதுக்காக நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம எப்பவும் போல் 2 பீடாக வந்து வச்சு நம்ம இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பீட்ஸ்லாம் நம்ம நெருக்கமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு டிசைன்ஸோடைய அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். பேக் நெக்கோடைய நம்ம பார்டர் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்கோடைய பார்டரில் நான் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு 1 இன்ச் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஸ்கேல் வச்சு நான் வந்து 1 இன்ச்சஸில் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேப் வச்சு கூட நீங்கள் 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவில் நம்ம மார்க் பண்ணுறது மேக்ஸிமம் நம்ம ஒயிட் கலரில் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம மார்க் பண்ணியிருந்தீங்களே அந்த 1 இன்ச்சிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 4 சைஸ் பீட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பீடை ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 4 சைஸ் பீட், அதுக்கப்புறம் வந்து கட் பீடை வந்து ஒரு 6 or 7 பீட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கட் பீட் வந்து நம்ம கோல்டு கலர்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கலரில் வந்து நான் வந்து ஸ்குவிங் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நம்ம என்ன கலர்ஸ் கட் பீட் எடுக்கிறோமோ அதே கலர்ஸில் வந்து நம்ம த்ரெட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த சென்டர்லேருந்து ஒரு ஆஃப் சைடு வந்து நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இங்கே ஒர்க் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்த லைன்லேருந்து ஒரு பீட் விட்டுட்டு அடுத்த லைன் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒவ்வொரு லைன்ஸும் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த லைன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும்.
நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஃபுல் ஒர்க்கும் நம்ம கொடுக்க போகிறோம். என்னுடைய நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீட் விட்டுட்டு தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைன்ஸையும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒர்க் கொடுக்கும்பொழுது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். நம்மளுடைய லாஸ்ட் லைன் ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 4 சைஸ் பீட் அண்ட் தென் கட் பீட் வச்சு தான் நம்ம வந்து லாஸ்ட் லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ் ஒர்க்கை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். கட் பீட்டில் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதே மாடல் தான் வந்து நம்ம நெக் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த டிசைன்ஸுக்கு பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச் கேப்பில் நம்ம சேம் ஒரு 1 இன்ச்சில் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு சேம் டிசைன்ஸை தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒர்க் ஈஸி. ஆரி ஒர்க்கை நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம இந்த டிசைன்ஸை ஒர்க் பண்ண முடியும். உங்களால் எண்ணாட் போட முடியல அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக கூட எடுத்து இதை ஒர்க் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி கட் பீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கிடைக்கிது. நம்மளோட சாரீ கலர் அல்லது ப்ளவுஸோடைய கான்ட்ராஸ்ட் கலர்லேயே நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஒர்க் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாகவும் இருக்கும் நமக்கு. நம்ம சேனலில் ஆரி ஒர்க் கிளாஸஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்ம சேனலோடைய நோக்கமே. ஸோ அதுக்காக தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். நீங்கள் இல்லாமல் இது நிச்சயமாக நடந்திருக்காது. ஸோ நான் தான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய நிறைய டவுட்ஸும் வந்து கேட்டுட்ருக்கேன். நம்ம வீடியோஸில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வீடியோஸில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்போம். ஸோ அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டவுட்ஸாக வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம கொடுத்துருக்க ஹிண்ட்டு, சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நீங்களும் அதை வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிச்சு. நான் பேக் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம சென்டரில் வந்து இப்போ ஒர்க் கொடுக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பீட் ஒர்க் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பாயிண்டில் 4 சைஸ் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்ம சுகர் பீடாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம புத்தா கூட அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் டிசைன்ஸில் நம்ம டாட்ஸ் வைக்கிறதெல்லாம் வந்து இந்த டிசைன்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை கொடுத்துட்டு இதை சுற்றியும் வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஒர்க் பண்ணலான்ற பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 சைஸ் பீட் அண்ட் தென் ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம ஒரு மொட்டு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதே தான் வந்து நம்ம இந்த பீட் ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன்ஸில் வந்து ஒரு ஆஃப் சைடு வந்து டிசைன்ஸ் வரா மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். பீட்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம நாட் போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம வந்து சின்ன லாக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டெயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம பீட் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாகவும் நம்ம ஒர்க் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்க உங்களுக்கும் வந்து இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பழமொழி சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நம்ம பேச தான் வந்து
நம்மளுக்கு நல்லா பேச்சு திறமை வரும். எழுத எழுத தான் நம்மளுக்கு வந்து எழுத்து வந்து நல்லா நீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒர்க் பண்ண பண்ண அந்த ஒர்க்கோடைய ஃபுல்லாகவே வந்து நம்ம கற்றுக்க முடியும். நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நீங்களும் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரி ஒர்க்கை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய டிசைன்ஸை ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.